வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய ஒரு காவேரியை போல. அத்தியாயம் 21. விடியும் தருவாயில் திருச்சி பஸ் நின்றதும் அவர்கள் இறங்கினார்கள். அதற்கு பின்னர் சேலம் செல்லும் பஸ்ஸில் மீண்டும் 40 கிலோமீட்டர் பயணப்பட வேண்டும். அங்கங்கு நின்று பயணிகளை இறக்கி ஏற்றிக்கொண்டு பஸ் போகுமாதலால் ஊர் போய் சேர 2 மணி நேரமாவது ஆகும் என்று முருகம்மாள் கூறியதை கேட்டு காவேரி கலங்கி போனாள். துளியளவு தூக்கமின்றி இரவு முழுவதும் பயணப்பட்டு பஸ்ஸில் குலுக்கப்பட்டு முதுகு கதவு போல கணக்க அவள் மிகவும் சோர்ந்து விட்டிருந்தாள். மறுபடியும் பஸ் பயணம் அவளை உள்ளூர பயமுறுத்தி கொண்டிருந்தது. வீட்டு வாசற்படியை தாண்டினால் வழுவழுப்பான தார் சாலைகள். அதில் மிதக்கும் கார் என்று சொகுசாக வாழ்ந்து பழக்கப்பட்டவளுக்கு குண்டும் குழியும் நிறைந்த சாலைகளில் பஸ் குலுங்கி ஓடிய போது உடம்பில் உள்ள எலும்புகள் எல்லாம் நொறுங்கி விட்டது போன்றதொரு வேதனை. சற்குணம் அம்மாள் முன்னதாகவே எச்சரித்திருந்தாள். தாய்நாட்டில் கோவில்கள் மிக பெரியதாக இருக்கும், பார்க்க பிரமிப்பூட்டும். பட்டுப்புடவைகள் கண்களை பறிக்கும். ஆனால் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கும். மழை பெய்து விட்டாலோ கேட்க வேண்டாம். நடைபாதையில் கடைகளை விரித்திருப்பார்கள். மக்கள் வசிப்பார்கள். எங்கு பார்த்தாலும் குப்பை குவித்து கிடப்பது போல தெரு மூலைகளில் குப்பை தொட்டி வழிந்து நிற்கும். சொறி பிடித்த நாய்கள் தன்னிச்சையாக தெரியும். அந்த குப்பை தொட்டிகளை கிளறி கொண்டு காகிதம் பொறுக்க அழுக்கு பிடித்த உடையும் பரட்டை தலையமாக சிறுவர்கள் அலைவார்கள். சுத்தமான தெருக்களுடன் ஆரோக்கிய பாதுகாப்பை அனுசரிக்கும் மக்கள் நிறைந்த நாட்டில் வாழ்ந்து பழக்கப்பட்டுவிட்ட நமக்கு அங்கே போனதும் முதலில் கண்களில் படுவது கோவில் அல்ல, குப்பை தொட்டில்கள்தான். பாரத நாடு பழம்பெரும் நாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப அழுக்கு பிடிச்ச நாடாக நமக்கு தெரியும் போது மனம் ரொம்ப வேதனைப்படும். அத்தனையும் உண்மை என்று எண்ணியபடி அருகே தெருவில் குப்பை தொட்டி அருகே சுற்றி கொண்டிருந்த நாய்களை அருவறுப்புடன் பார்த்தபடி தன் சாமான்களை சேகரித்து கொண்டாள். காவேரி அதோ தெரிகிற ஹோட்டலில் போய் பல் விளக்கி முகம் கழுவிவிட்டு வயிற்றுப்பாட்டை பார்த்துக்கிட்டு பிறகு பஸ் பிடிப்போம். என் மருமகளுக்கு கடைசி குழந்தை பிறந்தப்ப ரொம்ப எசுகு பிசக ஆயிடுச்சு. கர்ப்பப்பையையும் எடுத்துட்டாங்க. அதனாலே அவளுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை எதுவும் அதிகம் செய்ய முடியாது. பாவம் என்றாள் முருகம்மாள். ஆப்ரேஷன் நடந்து எத்தனை நாள் ஆச்சு அம்மா? விசாரித்தாள் காவேரி. குழந்தைக்கு வயசு ஒன்றாக போகுதே. இன்னமா குனிய நிமிர முடியலை ஆண்டி? இது என்ன கதை? நர்ஸ் வேலை பார்க்கும் என்னிடமே அளக்கிறீர்களே. எங்கள் நாட்டில் இந்த விதமான அறுவை சிகிச்சை செய்ததும் 15வது நாளே அந்த பெண் கார் ஓட்டுவாள், நீச்சல் அடிப்பாள், வீட்டு வேலை அனைத்தையும் செய்வாள். வைத்தியர்கள் அப்படி வேலை செய்ய அனுமதிக்கிறார்கள் என்று கோபத்துடன் பளிச்சென்று சொல்ல தோன்றியது. பொறுமையை சிரமப்பட்டு வரவழைத்து கொண்டு முறவழித்தாள். சௌந்தரி அண்ணியின் பிறந்த ஊரை பார்க்க புறப்பட்டு வந்தாயிற்று. இனி அவள் எந்த இடைஞ்சலையும் பொருட்படுத்தக்கூடாது. இடுப்பிலிருந்த சிறு வெள்ளி சம்புடத்தை எடுத்து பாட்டி முருகம்மாள் பட்பொடியை வரலால் அள்ளி பேரனிடம் கொடுத்தாள். சீக்கிரம் ஓடி ஹோட்டல் குழாயில் பல் விளக்கி முகம் கழுவிக்கோ, இதோ நாங்களும் வரோம் என்றாள். காவேரி தன் தோல் பையை திறந்து அதில் அடக்கமாக வைத்திருந்த பிளாஸ்டிக் பியூட்டி கிட்டை எடுத்திருந்து தனது பிரஷ், பேஸ்ட், சோப்பு பெட்டி இத்தியாதிகளை எடுத்துக்கொண்டு ஒரு சிறு துவாலையுடன் ஹோட்டல் குளியலறை பக்கம் விரைந்தாள். மசாலா தோசை பாட்டி என்றான் பேரன். எனக்கு இட்லி சாம்பாரும் மெதுவடையும் காஃபியும் போதும் என்றாள் முருகம்மாள். காலை வேளையில் சுட்ட ரொட்டியும் எண்ணெயும் பாலேட்டு கட்டியும் சாப்பிட்டு பழகிய காவேரிக்கு பையன் கொண்டு வந்து வைத்த இட்லி சாம்பார் தொண்டையில் இறங்கவே இல்லை. பையா, ஒரு பிளேட் தோசை கொண்டா உத்தரவிட்ட முருகம்மாள் காஃபியை கடகடவென்று பருகிவிட்டு ஹா ஒன்று பலத்த குரலில் ஏப்பம் விட்டாள். காவேரி அதிர்ந்து போனாள். இருமினாலும் தும்மினாலும் அடக்க முடியாது ஏப்பம் விட நேர்ந்தாலும் அருகில் உள்ளவர்களிடம் சாரி கூறிவிட்டு கூடியவரை முகத்தில் கைக்குட்டையை மூடிக்கொண்டு அதிக சப்தத்தை அடக்கியபடி அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற மேல் நாட்டு பழக்கத்தில் ஊறிவிட்டிருந்தவளுக்கு முருகம்மாள் பலர் முன்னிலையில் ஏப்பம் விட்டது மிகவும் அருவறுப்பாக இருந்தது. தமிழ்நாட்டில் கிராமத்தில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் இப்படித்தான் இருப்பார்களா? இந்த கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தானே அண்ணி, சௌந்தரி
அவங்க எத்தனை நாசுக்காக நாகரிகமாக நடந்து கொண்டார்கள். ஓங்கிய குரலில் கூட பேச மாட்டாங்களே. அசிங்கமான வார்த்தைகளை உபயோகித்து யாரையும் கடிந்து கொண்டதில்லையே. அவர்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்தை சேர்ந்த அவர்களது பங்காளிகளின் உறவினரான இந்த முருகம்பாள் ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிறாங்க? என்ன, இட்லி பிடிக்கவில்லையா? சரி, காஃபியை சாப்பிடு, எழுந்திரு, நேரமாச்சு, உசிப்பிடால் முருகம்மாள். காவேரி எழுந்து கை கழுவுமுன் பாட்டியும் பேரனும் வெளியே நடந்து சென்று விட்டனர். பையன் பீங்கான் தட்டில் வைத்து கொண்டு வந்த பில்லை கல்லாப்பெட்டி அருகே சென்று தான் கட்டிவிட்டு காவேரி வெளியே வந்தாள். அதற்குள் பொழுது நன்றாகவே விடிந்து விட்டிருந்தது. அந்த வெளிச்சத்திலே பஸ் நிலையத்தை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள் அவள். தலை மீது முக்காடு போட்டபடி மண் தரையில் பாதை ஓரத்தில் சில மனிதர்கள் இன்னமும் உறங்கி கொண்டிருந்தனர். அந்த காட்சி அவளுக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. இப்படிப்பட்டதொரு வினோதத்தை அவள் வசித்த டர்பன் நகரில் அவள் பார்த்ததே இல்லை. ஏன், இவர்களுக்கெல்லாம் வசிக்க ஒரு சிறு குடிசை கூட இல்லையா? தனக்குள்ளே கேட்டபடி அவள் அவர்கள் மூவருக்கும் பஸ் டிக்கெட்டுகளை வாங்கினாள். அதுதான் அன்று காலை முதலாவதாக புறப்பட்ட வண்டி. ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்து கொண்டு பஸ் நகர்ந்த போது நகரத்தையும் அதன் வெளிப்புறத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நகரத்தை தாண்டி நெடுஞ்சாலையில் பஸ் ஓட ஆரம்பித்ததும் சூழ்நிலையில் திடீரென்றதொரு மாற்றத்தை கவனித்தாள். அடர்ந்து செழிப்பாக தெரிந்த பசிய மரங்கள், அதை தாண்டி நெடுஞ்சாலையுடன் நெளிந்து ஓடிய காவேரி நதி. அக்கறையே தெரியாது இத்தனை அகலமாக ஒரு நதியா? தென் ஆப்பிரிக்கா முழுவதிலும் தேடினாலும் அதற்கு ஈடு இணையாக ஒரு நதியை பார்க்க முடியாதே. அதிசயத்துடன் அகண்ட காவேரியை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். சமீபத்திலே பெய்த மழையாலே காவேரி நிறைஞ்சிருக்கு. வெய்ய காலத்திலே சில சமயம் ஒரே முட்டா வறண்டு போய் ஒரு சிறு வாய்க்காலாட்டமாக ஓடும். உன் அதிர்ஷ்டம், நீ காவேரியை கண் நிறைய பார்க்க முடிகிறது. மேலே எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த முருகம்மாள் உரத்த குரலில் காதருகே சலசலவென்று பேசி கொண்டிருந்தாள். அதோ பார், அதுதான் அழகர் மலை. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் திருவேங்கி மலை வரும். பிறகு அழகான வெற்றிலை குடிக்கால், கரும்பு தோட்டம், வாழை தோட்டம்னு பசேல் என்று ஊர்கள் பலத்தை பார்க்க போகிறேன். ஆமாம், உங்கள் ஊரிலே நிறைய கரும்பு தோட்டம் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே சர்க்கரை எப்படி? அங்கேயும் ரேஷன் தானா? வைரமும் தங்கமும் ரொம்ப கிடைக்குதுன்னு பேசிக்கிட்டாங்க. நீ ஏதாச்சும் கொண்டாந்துருக்கியா? பஸ்ஸில் இருந்த பலர் தன்னை வியப்புடன் பார்ப்பதை கண்டு வெக்கி போனாள் காவேரி. அம்மா, கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இருக்க மாட்டிங்களா? வீட்டுக்கு போனது இதையெல்லாம் பற்றி நல்லா பேசிக்கலாமே. கரும்பு காடுகள் நிறைந்த நேட்டால் மாநிலத்தில் 100 வருஷங்களுக்கு முன்னர் கூலி வேலை செய்ய புறப்பட்ட போனவங்க தான் நம்மளவங்களில் பலர். இப்போ பெரிய டாக்டர்களாகவும் வக்கீல்களாகவும் வியாபாரிகளாகவும் அரசியல்வாதிகளாகவும் வசதியாக வாழ்கிறாங்க. தங்கள் உழைப்பினால் அப்படி உயர்ந்து விட்டுருக்காங்க. சர்க்கரைக்கு ஊரில் பஞ்சமே இல்லை. அதுபோல் சர்க்கரை வியாதிக்கும் பஞ்சமே இல்லை. வைரமும் தங்கமும் ஏராளம் தோண்டி எடுக்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி ரூபாய்க்கு 3 கிலோ எடை என்று இவைகளை நாம் வாங்கிவிட முடியாது. இவைகளுக்கு உலக சந்தை விதிக்கும் விலையில் தான் வியாபாரிகள் விற்பனை செய்ய முடியும். அதனால் வைரம் தங்கம் இவைகளை யாரும் அள்ளி பையை நிறைத்து கொண்டு வர முடியாது. அப்படி வந்தால் தாய் நாட்டு சுங்க அதிகாரிகள் சும்மா விடுவார்களா? இதென்ன பேத்தல்? படபடவென்று பேச வேணும் போல ஆத்திரத்தில் கொதித்து போனாள். அம்மா, எனக்கு தூக்கம் வருகிறது என்று கூறிவிட்டு ஜன்னல் ஓரமாக சாய்ந்தபடி கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இடையிடையே மெல்ல கண்களை திறந்து இடது பக்கத்திலே பஸ்ஸுடன் வேகமாக ஓடி வந்த அந்த அகண்ட காவேரியை அதிசயத்துடன் பார்த்தாள். என்ன கம்பீரம், என்ன அழகு, என்ன அழகான பெயர்! அவளை பெற்ற தாய் அவளுக்கு காவேரி என்ற அழகான பெயரை தந்து விட்டு போயிருக்காங்களே என்று தன்னுள் பெருமையில் பூரித்து மகிழ்ச்சியில் மெய் சிலிர்த்து போனாள். ஒரு குழுக்களுடன் பஸ் நின்றது. வரதநத்தம் என்று கண்டக்டர் இறைந்து கூவினார். சில ஆண்களும் பெண்களும் தங்கள் குழந்தைகளுடன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தனர். நாம இறங்குற இடம் வந்தாச்சு, எழுந்திரி காவேரி. முருகம்மாள் அவள் தோளை அழுத்தமாக தட்டினாள். இதுவா பஸ் நிலையம்? அதிசயத்துடன் பார்த்தபடி தன் பெட்டியையும் தோல் பையையும் தூக்கியபடி அவள் இறங்கினாள். கனமான தன் மூட்டைகளையும் பெட்டியையும் கண்டக்டர் பஸ்ஸின் உச்சியிலிருந்து இறக்கி தர முருகம்மாள் வாங்கி கொண்டாள். வரதநத்தத்தின் பஸ் நிலையம் என்று கருதப்பட்ட அந்த பகுதியில் நிழலை பரப்பிக்கொண்டு ஒரு பெரிய புளிய மரமும் அடுத்ததாக ஒரு ஆலமரமும் நின்றன.
சில பயணிகள் திருச்சி போகும் பஸ்ஸிற்காக காத்திருந்தனர். அவர்களது மூட்டை முடிச்சுகளை தாங்கியபடி ஒரு சுமை தாங்கிய கல் அருகே நின்று கொண்டிருந்தது. அவர்கள் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள். முருகம்மாளுக்கு தெரியாதவர்கள். எனவே அறிமுகப்படத்தை துவக்காது அவள், காவேரி, மூட்டைகளை என் தலைமேல் தூக்கி வை. இந்த மண்பாதை வழியே நாம ஊருக்கு போகணும். தொலை தூரமில்லை, பயப்படாதே என்றாள். அந்த கிழ வயதில் அத்தனை சாமான்களையும் அவளே தன் தலையில் சுமக்க, பேரன் கை வீசிக்கொண்டு முன்னே நடக்க, காவேரி தன் பெட்டி கைப்பையுடன் கால் புதையும் மண்ணில் திணறியபடி நடந்தாள். நல்ல வேளை, சென்னையில் அவர்கள் கடை தெருவில் சாமான் வாங்கிய போது காவேரி ஒரு கடையில் தன் உபயோகத்திற்கு ஒரு வகை பிளாஸ்டிக் செருப்புகள் வாங்கியிருந்தாள். புதையும் மண்ணில் அத்துடன் நடக்க அவ்வளவு சிரமமாக தெரியவில்லை. குதிக்கால் பாதம் வைத்த அவளது விலை உயர்ந்த கிளாக் ஷூ பத்திரமாக பெட்டியில் ஒரு பிளாஸ்டிக் பைக்குள் அடங்கியிருந்தது. அம்மா, சிவநாதன் கிட்டே அந்த பையை தாருங்கள். ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீங்க என்றாள் காவேரி. ஆம்பளை பிள்ளை, படிக்கிறவன், அவனை போய் மூட்டை தூக்க சொல்லலாமா? கிழவி பெருமூச்சு இருந்தது. அவளுக்கு மிகவும் அதிசயமாகத்தான் இருந்தது. அவர்கள் வாழ்ந்த நாட்டில் பெண்கள் சுமையை தூக்கி வர ஒரு ஆணும் பார்த்து கொண்டு சும்மா நடக்க மாட்டார்கள். சுமையை சற்றென்று தாம் வாங்கி கொண்டு பெண்களை சுகமாக நடக்கவோ உட்காரவோ வைத்து உபசரிப்பார்கள். இந்தியர்கள் எல்லோரும் மேலை நாட்டு பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பவர்கள். அதனால் தானே என்னவோ பெண்கள் செய்யும் வீட்டு வேலையை கூட சற்றென்று ஆண் பங்கெடுத்து கொண்டு உதவுகிற வழக்கம் இங்கே எல்லாம் தலைகீழாக இருக்கும் போல தெரிகிறதே. லோகேந்திரன் அண்ணன் அடிக்கடி தாய் நாட்டை பற்றி இழிவாக பேசுவது வழக்கம். படித்திருந்தும் உத்தியோகம் செய்யும் தகுதி இருந்தும் பெண்கள் தமிழ்நாட்டில் இன்னமும் அடிமைகளாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் என்று பேச்சின் நடுவே ஊசியாக குத்துவது வழக்கம். அது உண்மையா? சற்று தொலைவில் தலையில் ஒரு மூட்டையும் இடையில் ஒரு குழந்தையுமாக நடந்த பெண் அருகே அங்கவஸ்திரத்தை உதறிக்கொண்டு மீசையை தடவியபடி நடந்த கணவனை கண்டு அதிர்ந்து போனாள்.